ஸோ எல்லாருக்கும் வணக்கம். விடிஞ்சிருச்சு. டைம் இப்போது அரௌண்ட் 8 o'clock ஆகுது. நேற்றுக்கு இங்கே தான் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தேன். நல்லா தூங்கினேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கடலையை கவர வச்சுருக்கேன். ஸோ இன்னும் பாயில் பண்ணி சாப்பிடணும். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ நேற்றுக்கு ஃபுல்லாக கோல்டாக இருந்துச்சு. நம்ம ஊட்டி கிளைமேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அரௌண்ட் 4 degrees நினைக்கிறேன். 4 degrees இருந்துச்சு. ஸ்லீப்பிங் பேக் இருந்ததுனால பிரச்சனை இல்லை அவ்வளோவா. பட் இருந்தும் ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணணும். குக் பண்ணி சாப்பிட்டுட்டு டென்ட் அன்பிச் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடுத்த வில்லேஜுக்கு போகணும். மேபி அதுவாக இருக்கும், இல்லைன்னா அந்த மளிகை தாண்டி இன்னொரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜாக இருக்கும். லெட்ஸ் see. ஸோ ஃபைனலாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு டென்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். கீழே ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியல. கீழே ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. நியூ இயர் ஸ்பெஷலாக ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இந்த ரோட்டில் வண்டி எதுவுமே வரல. ஸோ ஒரு 2 kilometers நடந்தால் தான் மெயின் ரோடு வரும். அங்கேருந்து லிஃப்ட் அடிக்கணும். ஸோ பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். குக் பண்ணேன். நேற்று குக் பண்ணதும் இன்றைக்கி குக் பண்ண பிளேட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல தண்ணி கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து வாஷ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஃபைனலாக நேற்றுக்கு வந்த டவுனில் திரும்பவும் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து லிஃப்ட் கேட்கணும். இந்த பக்கமாக இந்த கடையில் தான் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குமான்னு கேட்டேன். ப்ரெட் ஏதாச்சும். ஸோ அந்த பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் போய் தான் நம்ம இம்பால் போகலாம். லெஃப்ட் சைடு ரோட்டில் இம்பால், ரைட் சைடு போனால் நம்ம நாகாலாந்து பார்டர். ஸோ ஒரு 1/2 hour கிட்ட ரோட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு வண்டியுமே வர மாட்டேங்குது. ஸோ வர வண்டியெல்லாம் ஐ திங்க் ஃபுல்லாக பேக்டாக இருக்குது, இல்லைன்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் வேறு 12 o'clock சம்திங் ஆகுது. ஸோ ஏதாச்சும் சாப்பிடணும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை சாப்பிடணும். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சாப்பிடணும். நான் இப்போ நிற்கிறது ததுமின்னு சொல்கிற ஒரு இடத்துல. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு மவுண்டைன் போகிறேன். ஸோ மவுண்டைன் அங்கே இந்த பக்கம் ஏதோ இருக்குது, கிளியராக தெரியல. பட் இங்கே மேலே 35 to 40 kilometers பக்கம் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வண்டி கிடச்சிருக்கு. 10 kilometerனா 10 kilometer, 5 kilometerனா 5 kilometer. செம்ம கோல்டாக இருக்குது. பட் வெயில் அடிக்குது. பட் இருந்தும் நல்ல கோல்டு ஃபீல் பண்ண முடியுது. அதான் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ போவோம். டேரக்ட் வண்டி கிடைக்கல. பார்ப்போம். அடுத்த டவுனில் போய் அடுத்த வண்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த இடத்துலவே தான். ஸோ லிஃப்ட் அடிச்சிட்ருக்கேன். இந்த ரோட்டில் எந்த வண்டியுமே வர மாட்டேங்குது. ஒரு வண்டி கூட வரல. ஸோ ஹைவே பக்கமாக வந்தபோது வாட்டர் மெலன் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. பட் அது வாட்டர் மெலன் இல்லை, வேறு ஏதோ. கிட்ட போய் பார்ப்போம். ஸோ நான் ஒன்று தான் எடுத்துட்டேன். இந்த செடியிலிருந்து எடுத்துட்டேன். பார்த்தா வாட்டர் மெலன் மாதிரி தான் இருக்குது வெளியே. பட் உள்ளாடி வேறு ஏதோ. ஸோ 3 மணிக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வண்டியில் லிஃப்ட் கிடச்சிருக்கு. ஹலோ. ஸோ ஃபைனலாக இந்த வண்டி ஒரு 4 kilometer கிட்ட தான் போகுது. ஸோ 4 kilometerனா 4 kilometer, 2 kilometerனா 2 kilometer. பிரச்சனை இல்லை. சீக்கிரம் வெயிட் பண்ணேன் ஒரே இடத்துல. எந்த வண்டியுமே நிறுத்தி கொடுக்கல. ஸோ இப்போ டீ கிடச்சிருக்கு. ஸோ இவங்க தான் இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அசாம் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் உள்ளவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிக் லைன் இருக்குல்ல, எலக்ட்ரிக் லைனில் ஒர்க் பண்ணுறாங்க. இபி லைன் போடுறது, மெயின் கம்பி போடுறது, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறது.
அந்த வேலை பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து இது ஒரு டெஸ்டினேஷனுக்கு அந்த பக்கமாக போகணும். அந்த பக்கமாக போகிறதுக்கு வண்டி எதுவுமே கிடைக்காது. இப்போ டைம் 3 o'clock ஆகுது. ஸோ நடந்தான் போகணும். 4 to 6 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. 6-7 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டீப்பாக ஏற்று தான். ப்ராப்பரான ரோட் கிடையாது. ஸோ போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் இருட்டிடுச்சு. இப்போது 1.5 hour இருட்டிடும். ஸோ அதான் இவங்க கூப்பிட்டாங்க, எங்களோட கேம்ப் இருக்குது, ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ண பிரச்சனை கிடையாது, நாளைக்கு காலமே போதும், ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அதான் நான் டீ குடிச்சிட்டு இவங்க கேம்பில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிற்கிறது ஒரு ஸ்கூலுக்கு பேர் எதுவுமே இல்லை, எந்த வில்லேஜ்னு கூட தெரியல. ஸோ இங்கே சீக்கிரமாக இருட்டிடுச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். 10 minutesல ஃபுல் டார்க் ஆகிடும். மவுண்டெயின்ஸ் இருக்குது, மவுண்டெயின்ஸ் கீழே போயிட்டு இருந்தால் ஃபுல் டார்க் ஆகிடும். கோல்டாகவே இருக்குது, பட் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. இந்த ஸ்கூலில் இவங்களுக்கு கூட ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு இன்னொரு வில்லேஜ் போகணும். நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது போகிறதுக்கு டோட்டலாக 10 to 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 10 to 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கேருந்து இன்னொரு வில்லேஜ் போகணும். ஸோ அந்த வில்லேஜில் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ நடந்தான் போக வேண்டிய வரும். லிஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ நடந்து போய் அந்த வில்லேஜ் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். ஸோ நாளைக்கு போக முடியாது, 2 days எடுக்கும். மொத்தமாக 10 to 12 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. பார்ப்போம். இதுதான் ஒரு 10 minutes தான், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, ஃபுல் டார்க் ஆகிடும். இப்போ தான் இந்த வாமில் நிற்க முடியும். நல்ல வியூ. ஆமாம், இந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற மவுண்டன்ஸ் எல்லாமே, இந்த மவுண்டனுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாகாலாண்ட். நான் இருக்கிறது மணிப்பூர் ஸ்டேட்டில். நான் அந்த ரோடு காமிச்சு தரேன். ஸோ இவங்க இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ட்ரக்லேருந்து எல்லாமே இறக்கிட்டாங்க. நான் அந்த ரோடை தான், நான் அங்கேருந்து தான் இவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டேன். அந்த வில்லேஜ்லேருந்து தான் லிஃப்ட் கேட்டேன். அப்படி மவுண்டைன் சுற்றி இங்கே 3-4 மவுண்டன்ஸ் கிட்டே இருக்குது. இதுக்கு பின்னாடி அந்த மவுண்டைன் சுற்றி ஆக்சுவலி இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அருமையான வியூ. ஸோ லோக்கல் ஷாப் காமிச்சு தரேன். ரொம்ப கோல்டாக இருக்குது. நான் வேறு பேண்ட் வேறு போடல. ஸோ இங்கே மில்க் எல்லாமே அமுல் கோல்டு தான். அமுல் கோல்டு இருக்குது. அப்புறம் நார்மல் கவோட மில்க்கும் கிடைக்கும். சீக்கிரம் ஈஸியாக கிடைக்கும் கவோட மில்க்கு. பட் அமுல் கோல்டு கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்கும். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட பேண்ட் இல்லையா? ஸோ ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, பேண்ட் போடலாம் இல்லைன்னு. அதான் போக வேண்டியதான். ஸோ குக்கிங் போயிட்டுருக்கு. கேட் சீஃப் குக்கர் ஷெஃப் फिशुम मछली दाल मछली चावल रेडी होगा क्या स्टाइल हो गया? मछली हो गया दाल अच्छा बंगाली वेस्ट बंगाल स्टाइल मछली अच्छा ஸோ வெஸ்ட் பெங்கால் சைட் ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. बिहार का बिहार वेस्ट बंगाल मिक्स ஸோ எல்லோரும் குளிர் காஞ்சிட்ருக்கோம்.
ஸோ ஃபுட்டு தந்துட்டாங்க. ஃபிஷ் கறி, ஆலு, அப்புறம் கொஞ்சம் தால், அதுக்கப்புறம் ரைஸ். அவ்வளோதான் இன்றைக்குள்ள சாப்பாடு நைட்டு. ஸோ நல்லா சாப்பிட வேண்டியது தான்.